அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சபரிமலையில் இயற்கை மரணம் அடையும் பக்தர்களின் குடும்பத்தினருக்கு நிதி உதவி வழங்கும் திட்டமானது அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும் என தேவசம் போர்டு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சபரிமலையில் பக்தர்கள் இயற்கை மரணம் அடையக்கூடிய சூழலில் நிதி உதவி திட்டம் வழங்கும் திட்டமானது அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும் என சபரிமலை தேவசம் போர்டானது அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், இந்த திட்டம் தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? பிரீதா, பார்த்தோம்னா புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில்ல இந்த ஆண்டு மண்டலம் மற்றும் மகளவருக்கு பூஜைக்காக நடைகள் திறக்கப்பட்டு சுமார் நாளொன்றுக்கு சுமார் 85,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தினசரி சாமி கும்பிட்டு வராங்க. இந்த சூழல்ல சபரிமலையில இருந்தால் பக்தர்களுக்கு நிதி வழங்கும் திட்டத்தை அடுத்த ஆண்டு முதல் தேவசம் போர்டு அமல்படுத்த இருக்கிறது. இதற்கான அறிவிப்பை தேவசம் போர்டு தலைவர் வெளியிட்டிருக்காரு. இதற்காக ஆன்லைன் மூலமா முன்பதிவு செய்யும் பக்தர்கள்ட்ட ரூபாய் 10 வசூலிக்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கு. சபரிமலை செல்லும் பக்தர்கள் பெரும்பாலும் பார்த்தோம்னா பம்பையிலிருந்து சன்னிதானம் பாத யாத்திரை செல்லும் வழியில வருடந்தோறும் குறிப்பிட்ட தொகையான மக்கள் மாரடைப்பால் மரணிக்க நேரிடுகிறது. இவருடைய குடும்பத்துல கருத்தில் கொண்டு இந்த திட்டமானது செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வருடம், அதாவது இந்த மண்டல காலத்துல மட்டும் பார்த்தோம்னா 19 பேர் இதுவரை மரணம் அடைந்து இருப்பதாகவும், அதே போல கடந்த வருட சீசனின் போது 48 பேர் இதே போன்ற சூழல்ல மரணம் அடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது சபரிமலை செல்லும் வழியில் சாலை விபத்தில் மரணம் அடைந்தால் மட்டும் பக்தர்களுக்கு 5 லட்சம் இன்சூரன்ஸ் ஆனது வழங்கப்படுகிறது. ஆனால் மாரடைப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்கு உயிரிழந்தவர்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் தற்போது வரை கிடையாது. இந்த நிலையில அடுத்த வருடம் முதல் இந்த மாரடைப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களில் ஏற்படும் மரணத்திற்கு நிதியுதவி வழங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த் தெரிவித்தாரு. இதற்காக அடுத்த வருடம் முதல் ஆன்லைன் தரிசனத்திற்கு முன்பதிவு செய்யும் பக்தர்களிடம் ரூபாய் 10 கட்டணமாக வசூலிப்பது குறித்தும் ஆலோசனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கட்டணம் கட்டாயம் கிடையாது என்றும் பக்தர்களின் விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே செலுத்தினால் போதும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா வருடத்திற்கு 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஆன்லைன் மூலமா சபரிமலையில தரிசனம் செய்யறதுக்கு முன்பதிவு செய்கிறார்கள். இவர்கள் அனைவரும் ரூபாய் 10 செலுத்தினாங்க அப்படின்னா ரூபாய் 6 கோடி கிடைக்கும். இந்த தொகையில இருந்து பக்தர்களின் குடும்பத்திற்கு இந்த நிவாரணம், அதாவது மரணமடையும் பக்தர்களுடைய குடும்பத்துக்கு இந்த நிவாரணம் வழங்கலாம் அப்படின்ற ஆலோசனையும் தற்போது நடைபெற்று வருகிறது. ரீதா, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.